ராஜ தர்பாரில் தம்முடைய சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னால் அப்புறம் வார்த்தையை மீற முடியாது. ஆனால் படுக்கை அறை வார்த்தை மீறினாலும் மீறிவிடலாம். ஆகவே கண்ணனே, உன் கோயில் நின்று புறப்படு, உன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்படு, சிங்கன் நடக்குமா போலே நடந்து வா என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறது இந்த பாசுரம். கிடந்த சயன திருக்கோலத்தை கண்டாள். நேற்றைய பாசுரம் 22வது பாசுரம். அடுத்தது அமர வேண்டும், நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், அனைத்தையும் வேண்டுவது இன்றைய பாசுரம் 23வது பாடல். மாரி மலமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரினுமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறது இன்றைய பாசுரம். இந்த பாட்டிலே ஒரு சிங்கம் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு தன் குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு எப்படி வேகமா ஒளியோட ஒரு ஆணவத்தோட வெளியில வருமோ, ஒரு மிடுக்கோட வருமோ, அதை போல் கண்ணனே நீ நடந்து காட்ட வேண்டும், என்ன சிங்கத்தை போல நடந்து காட்டணும்னு பிரார்த்திக்கிற பாசுரம்.